சார் என்னோட பேர் முகமது சத்தீக் சார். அதுக்கு முன்னாடி சார் நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நம்ம சேனலில் பார்க்குறேன் பிரதர். நான் வழக்கம் போல் நம்ம கிரவுண்டுக்கு வீடியோ எடுக்க வந்த இடத்துல பிரதர் வந்துட்டு என்னை பார்த்துட்டு சார் இந்த வயிறை மட்டும் குறைக்கணும்னு வந்து கேட்டார். இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. அப்போ அவரோட ரெகுலராக என்னென்ன சாப்பிட்றாருன்னு கேட்டேன். அவர் சொல்லும்போதே எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் எல்லாரும் பண்ணுறாங்க இந்த தப்பை, அதை நம்ம சேனலில் பதிவு பண்ணுறதுக்காக இப்போ நான் பேசுகிறேன். ஒருவேளை நீங்களே அந்த தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா பிரதருக்கு வந்து ரொம்ப வயசு கம்மி. பாருங்களேன், அவங்க பையன், அவரோட பையன் ரொம்ப கம்மி. ஆனால் இப்பயே கண்டிஷன் தெரியுது, ரொம்ப அப்நார்மலாக போயிட்டு இருக்காரு. இதோட விளைவு என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரமே முதுமை தன்மை வந்துடுவாங்க. எல்லாமே கஷ்டமாக செய்யணும். அப்புறம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு காசை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அதை இப்பயே இவர் இந்த அவேர்னஸ்க்கு வந்துட்டாருன்னா சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை பற்றியும் அவர் ரெகுலராக என்னென்ன பண்ணுறாரு அவரே சொல்லுவார். சொல்லுங்க உங்க பேர்? சார் என்னோட பேர் முகமது சத்தீக் சார். நான் மேல்புதா சார். நம்ம ஆக்சுவலி இப்படின்னா வெளிநாட்டில் இருக்கேன் நான். இப்போ நம்ம அங்கேருந்து வரும்போது அப்படின்னா உடம்பு கடை ஃபிட்டாக இருக்குது. நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா எனக்கு உடம்பு வந்து ரொம்ப எக்ஸசைஸாக போகிறோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போகிறோம். நமக்கு வந்து சாப்பாடு அதிகமாக சாப்பிடும். நம்ம வந்து காலையில் என்ன பண்ணுறீங்க? ஜிம் அப்படின்னா சார் காலைல வந்து பண்ணாரு சார். நம்ம காலைல வந்து ஒரு மாதமாக காலைல ஒரு பீட்ரூட் ஜூஸு, நேராக கிரவுண்டுக்கு வந்துடுவேன் சார். ஒரு 4-5 ரவுண்டு ஓடுவேன், ஒரு 5-6 ரவுண்டு நடப்பேன் சார். நடந்து முடிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிடுவேன். லெமன் ஜூஸ் டீ சாப்பிடுவேன். லெமன் டீ சாப்பிட்டு சீனி போட்டு சாப்பிடுவேன். சீனி போட்டு லெமன் டீ சாப்பிடுங்க. ஹைலைட் பண்ணணும். சீனி போட்டு லெமன் ஜூஸ் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சிருவேன் சார். குளிச்சுட்டு காலைல கீரை, ஏதாவது ஒரு கீரை, அகத்திக்கீரை, இப்போ முருங்கைக்கீரை, பொன்னானக்கீரை, தண்டங்கீரை, குமுட்டிக்கீரை, ஏதாவது ஒரு கீரை ஒன்று சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு ஒரு பயிர், கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி ஒரு பயிர் எடுத்துக்கிறேன் சார். அதுபோல் ஒரு பழம் ஒன்று, வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ செவ்வாழைப்பழமோ எடுத்துக்கிறேன். நல்ல சாப்பாடே கிடையாது. இதே இதாக சார். இப்போ ஒரு மாதம் எடுத்துக்கிறேன் சார். அடுத்து முடிச்சு சாப்பிட மாதிரி அப்போ ஒரு சம் தண்ணி குடிப்பேன் சார். சார் அடுத்த நேரம் மதியம் சாப்பிடுவேன் சார். அடுத்து மதியம் சாப்பிட்டு 1:30 2 மணி ஆயிருச்சு. சூப்பர். அடுத்து கேளுங்க. அடுத்து நான் கேட்டீங்கன்னா சார், சாப்பாடு நிறைய சாப்பிடுவேன் சார். சாப்பாடு கொஞ்சம் நிறைய ஃபர்ஸ்ட் டேவோட சாப்பிடுவேன், 2வது டேவோட சாப்பிடுவேன் சார். சாப்பிட்டு முடிச்சு அதில் வந்து காய்கறியோ இது கூட சாப்பிடுவேன். காய்கறி எதுவும் ஒதுக்க மாட்டேன். பூசணிக்காய் தவிர மற்ற எல்லாம் சாப்பிடுவேன். பூசணிக்காய் சார் எனக்கு சின்ன வயசுல ஒப்ப மாட்டேன். ஒரு சூப்பர் சார். நல்ல சாப்பாடு எல்லாம் சொல்றாங்க. சுரக்காய், பீன்ஸ், அவரைக்காய், சவுச்சக்காய், பீக்கங்காய், என்ன காய் கொடுத்தா சாப்பிடுவேன். ஆனா அந்த பூசம் கூட இறங்காது. சரி, பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பீப்பு, மீன், நண்டு, இறால் எல்லாமே சாப்பிடுவேன். பொரிச்சது சாப்பிடுவேன், குழம்பு சாப்பிடுவேன். கொஞ்சம் என்ன நான்வெஜ்னா குஸ்காவோ இல்லை ஒரு பிரியாணியோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். அப்புறம் சாயங்காலம் அடுத்து தான் சாயங்காலம் 5 மணி 6 மணி டயத்தில் ஏதாவது ஒரு என்னைக்கா ஒரு நாள் மிளகா பச்சி. இப்போ கொஞ்சம் என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் ரொம்ப கொஞ்சம் கொண்டு பண்ணியாச்சுனால என்னைக்கா ஒரு நாள் ஒரு மிளகா எத்தனை பச்சி அது 2-3 நாள் போய் சாப்பிடுவேன் சார். 3 நாள் போய் சாப்பிடுவேன். சும்மா 3 நாள் பச்சி ஒன்று வாங்கிட்டேன் சாப்பிடுவேன் சார். சமயங்களில் மரவள்ளி கிழங்கு, சரி, வேற ஏதாவது முறுக்கு, மிச்சர் இந்த மாதிரி சாப்பிடுவேன். திரும்ப நைட்டு ஒரு 5-6 தோசை சாப்பிடுவேன். சப்பாத்தி தான் 5-6 சப்பாத்தி சாப்பிடுவேன் சார். அது 8 மணி ஒரு 8 சாப்பிடுவேன். நான் இட்லி இருந்தாலும் 8 சாப்பிடுவேன் சார். இதே சார் நம்முடைய சாப்பாடு. இது ரெகுலராக போய்க்கிருக்கு. கிரவுண்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ நாளாக பண்ணிட்டு எக்ஸசைஸ் சார். ஆரம்பத்தில் உடம்பு ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருந்தேன். உடம்பு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 5-6 மாசமா இல்லை ஒன்றுமே கிரவுண்டுக்கு இப்போ அப்புறமா வர்றதில்லை. 7-8 வருஷம் கிரவுண்டு வந்துருக்கு. ஆனால் கண்டினியூ வர்றதில்லை. மாசத்துக்கு ஒரு 10 ட்ரிப்பு, 10 நாளோட ஒரு வாரம் வருவேன். நீங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். ஒரு வகையில் எல்லாருமே ஒரு சார் ஒரு எப்படி கேட்டு ஒரு வாரம் இல்லை சார், ஒரு மாசமா ஒரு 7-8 நாள் 10 நாள் கண்ட்ரியூ வந்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 3-4 நாள் கண்ட்ரியூ வர்றேன். ஏதாவது வந்து 2 நாள் பசங்க ஒரு 3 பசங்க சின்ன பசங்க இருக்க வீட்டில் இருக்காங்க. ஒரு 1.5 வயசு இது கீழே பசங்களா? ஆமா சார், 2 வீக்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. அதனால வந்து இப்போ நைட்டு தூங்க மாட்டாங்க. அவங்கள பார்த்துக்க சிரமமா இருக்கும். அது இப்போ நானும் ஒய்ஃப் தான் இருக்கிறனால இப்போ கேர் பண்ணிக்கிறனால கொஞ்சம் அவ்வளோவா சார். உங்க வயசு என்ன? வயசு 37 சார். இப்போ வயசு அப்படியா? பார்த்து 27 மாதிரி இருக்கீங்க சார். 37 சார். நம்ம சொல்லுவாங்க சின்னதாக சொல்றீங்க. 27 மாதிரி தான் இருக்கீங்க. சரி, இப்போ ஒன்றும் கேட்டு போல. இப்போ கேட்டுக்கிட்டீங்களா? இதுல இருந்து இப்போ நான் சொல்றேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி, அப்படியே வீடியோ எடுறா தம்பியை பண்ணி இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ற ப்ளஸ் மட்டும் சொல்றேன். காலையில நீங்க அந்த கீரை சாப்பிட்றீங்க, பயிர் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? வாழைப்பழம் சாப்பிட்றீங்க சார். சூப்பர். அது ஓகே. அது இல்லை, கார்போஹைட்ரேட் இல்லை, எல்லாமே நீங்க நார்ச்சத்து அதிகமாக சாப்பிடணும் சார். ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கங்க. சரிங்க சார். ஆயில் போடாம. இது கூட இட்லி தோசை வேண்டாம். இட்லி தோசையில அதிகமான இப்போ நார்மல் சாப்பாடுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டோ இட்லி தோசையில டபுள் மடங்கு இருக்கு. அப்ப ஒரு கைப்பிடி சாப்பாடுக்கும் நீங்க 1 கிலோ சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், 2 இட்லி சாப்பிட்டாலே அதுக்கு ஈக்குவலா கார்போஹைட்ரேட் வந்து. அப்ப நம்ம எத்தனை இட்லி சாப்பிடுவோம்? நம்ம குறைஞ்சு 7 இட்லி சாப்பிடுவோம். அப்போ எவ்வளோ ரைஸ் உள்ள போகுதுன்னு நீங்க கணக்கு போயிட்டு புரியுது சார். அதனால இட்லி தோசை வேண்டாம். சரி, இதான் ஆச்சு. ஏன்னா புளி தோசை நம்ம சாப்பிடும்போது. அடுத்து மதிய இடையில வந்து பசிக்கும் போது என்ன சாப்பிட சொன்னீங்க? காலையில் மதிய இடையில மதியத்தை சாப்பிட மாட்டேன் சார். இல்லை, இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றா சார். இல்லை, டிஃபன் சேர்த்து சாப்பிடுவேன் சார். அதுதான் சொல்லுங்க. அப்போ காலையில் மதியம் சாப்பிட மாட்டேங்க. ஒரு கட்டில் வச்சு சொல்றேன் சார். ஒரு தட்டில் வச்சு கீரை, ஒரு பயிர், பச்சைப்பயிரோ கொண்டக்கல்லையோ பாசிப்பயிரோ வச்சு சாப்பிட்டுட்டு அதுபோல் ஒரு கொய்யாப்பழம், ஒரு சவாழைப்பழம், இந்த 3 ஐட்டம் வேற எக்ஸ்ட்ரா கிடையாது. ஒரு சம் தண்ணி.
அப்போ மதியிலேருந்து மதியத்துக்கு இடையில ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பசிக்குதுன்னா அதே மாதிரி தான் அந்த கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. கொய்யாக்காய் சுகர் இல்லைன்னா கொய்யாக்காய், சுகர் இருந்துச்சுன்னா கொய்யாக்காய், சுகர் இல்லைன்னா பழமே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. எந்த பழம் வேணாலும் சாப்பிடலாம். இல்லை சார், மதியம் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ரைஸை வந்து அப்படியே பாதியை குறைச்சிங்க. சரி, உடனே குறைக்க வேணாம். உடனே நான் வந்து உங்களுக்கு மிஷினை வாங்கி அதில் எடை போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லவில்லை. எதையுமே உடனே மாற்ற முடியாது. சாராயம் குடிக்கிறவனவே டாக்டர் என்ன சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் வசந்த மளிகை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்னு சொல்லுவாங்க சார். அப்படி அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஒரு பாட்டுறதுக்கு வரும்போது கெட்ட பழக்கம் கிடையாது சார். ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், எந்த பழக்கம் கிடையாது. ஏங்க அதுதான் பிரச்சனையே. இந்த எந்த கெட்ட பழக்கம் தான் சீக்கிரம் வெள்ள நோய் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. கண்டிப்பா சார். காரணம் உணவுல நம்மளுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு உணவுல தப்பு பண்றோம். கண்டிப்பா தப்பு அதுமாதிரி மாட்டிக்கிறோம். சரியா, கடவுள் எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் பாதி கொடுத்துருப்பாரு. டெய்லி சாராயம் குடிக்கிறவன், சேட் குடிக்கிறவன் கூட எந்த இது வரமாட்டேங்குதுன்னா அவேர்னஸ் இருப்பான். பாத்தீங்களா, சின்ன உதாரணம் பாருங்க. கண்டிப்பா பைக் இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸ் பாத்தீங்களா, பறக்கிறான்ல, அவன் ஆக்சிடென்ட்ல ரொம்ப கம்மியான ஆகலாம் விழுவான், மாட்ட மாட்டான். கண்டிப்பா சார். ரொம்ப ஸ்டைல் பண்றவன், தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறவன விட்டுருங்க. இந்த ரொம்ப ஃபாஸ்டா போறவன் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டான் சார். ரொம்ப கவனமா போட்டுருங்க, பூராமே மோதிக்கிட்டு சண்டை ஓட்டிட்டு. இதுதான் நம்ம பண்றது. எந்த கெட்ட பழக்கம் சொல்லிட்டு நீங்க இந்த சாப்பாடுல தப்பு பண்றீங்க. ரைட்டு, மதியம் என்ன பண்ணுங்க, சாப்பாடு அப்படி பாதி ஆக்கிடுங்க. சரி, அது 200 கிராம் 250 கிராமுக்கு மேல வேண்டாம். ஓகே சார், நம்ம ரெகுலர் லைஃப்க்கு அது போதும். அது கூட காய்கறி நிறைய சேர்த்துங்க. சரி, எந்த காய் வேணாலும். ஓகே சார். அதுல கண்டிப்பா பீன்ஸ் இருக்கணும், கேரட் இருக்கணும், முட்டைகோஸ் இருக்கணும், ப்ரக்கோலின்னு சொல்லுவாங்க. ப்ரக்கோலி இருந்தா இன்னும் சூப்பர். இதை வச்சுக்கோங்க. அது இதை வந்து எவ்வளோ சாப்பிடுங்க. புரியுது சார். அது கூட நீங்க டெய்லி ஃபிட்னஸ்க்கு ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, அந்த மாதிரி கிரௌண்டுக்கு வரீங்க, ஜிம்முக்கு போறீங்க, நான் ஃபிட்டா இருக்கணும்னா அவிச்ச முட்டை ஒரு 4 முட்டை. புரியுது சார். காலையிலையும் சேர்த்துக்கிறணும். ஆமா, காலையில இந்த ஒரு 4 முட்டையாவது வெள்ளைக்கரு. நீங்க இந்த மாதிரி நல்ல ஹெவியா எக்ஸசைஸ் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் ஜம்பிங் ஸ்குவாட் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மசில் லாஸ் ஆயிடக்கூடாது, ரொம்ப லோஞ்சா மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக நீங்க புரோட்டீன் எடுத்துக்கணும், மசில் லாஸ் ஆகாம. அப்ப காலையில எடுத்துக்கணும், மதியமும் ஏதாவது ஒரு சிக்கனை மீன் எடுத்துக்கணும். ஓகே, பொரிச்சது இல்லாம குழம்பு இருக்கு. ஆமா, பிராய்லரை பத்தி நிறைய ஓடிட்டு இருக்கு. பிராய்லரை பத்தி நிறைய வதந்தி ஓடிட்டு இருக்குன்னா அது வேற கான்செப்ட். அதுல புரோட்டீன் இருக்கு. நம்ம சோத்தை குறைக்கும் போது எந்த நோயும் வராது. நான் எல்லா வழியில சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சாப்பாடு நிறைய சாப்பிட்டு சிக்கனையும் நிறைய சாப்பிடும் போது எல்லா பிரச்சனையும் வரும். நீங்க சாப்பாடு குறைக்கும் போது அந்த பிராய்லர்ல அவன் என்ன ஊசி போட்டு வளர்த்தா கூட நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோம். அதை நம்மளுக்கு உடம்பு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு கழிச்சு. நான் எத்தனை வருஷமா ரெகுலரா சாப்பிட்டு இருக்கேன். ரெகுலரா பிராய்லர் சாப்பிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 6 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஆச்சா, அடுத்து நைட்டு. சரி, அப்போ மதியத்துக்கு சொன்ன சிக்கனோட அளவு அது ஒரு 200 கிராமுக்கு போதும். 200 கிராம் போதும் அதிகபட்சம். நைட்டுக்கு சப்பாத்தி. சரி, ஆயில் போடாம. அதுக்கு நான் சப்பாத்தில 7-8 சாப்பிடக்கூடாது. புரியுது சார். ஒரு 3-4 அதிகபட்சம். அதே மாதிரி தான் காய்கறி. மதியத்துக்கு எடுத்து அதே காய் வச்சுக்கோங்க. மதியத்துக்கு சமைச்சா அதே நான்வெஜ் முட்டையே வச்சுக்கோங்க. இது போதுமானது. இடையில நல்லா தண்ணி குடிக்கணும். சரிங்க சார், தண்ணி குடிங்க. இது ஒரு ஆரோக்கியமான டயட். பொதுவாக எல்லாத்துக்குமே நாங்கள் பாடி பில்டிங் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அது வந்து இயற்கைக்கு புறம்பான பாடி பில்டிங் யாரெல்லாம் பண்ணாலும் அது எல்லாமே இயற்கைக்கு புறம்பான டயட்டு. நான் அதை பத்தி எப்பவுமே பேச மாட்டேன். இது வந்து நார்மலான டயட். இதை ஃபாலோ பண்ணி டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண போதும். அதே மாதிரி நீங்க நான் இப்போ ரன்னிங் போக நான் வாட்ச் பண்ணேன். சரிங்க, அது தயவுசெய்து பண்ணாதீங்க. சரிங்க, நம்ம 35 வயசு கிராச் பண்ணிட்டோம்னாலே ரன்னிங் வேண்டாம். உங்க டோட்டல் வெயிட்டை அந்த நீ தானே தாங்குது. புரியுது சார். அப்ப நீ தாங்கும்போது உங்க வெயிட் வர அதிகமா இருக்கு. அப்ப நீ வந்து அதிகமா தேய்மானம் ஆயிடும். புரியுது சார். அப்ப நீங்க வந்து அதிகமான அந்த கால்சியம் சம்மந்தப்பட்டு சாப்பிட மாட்டீங்க. கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க, அடி வாங்கிடும். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா ஜாக்கிங் பண்ணலாம். அது கூட ஸ்லோ ஜாக்கிங் பண்ணலாம். சரி, இல்ல நான் ஸ்போர்ட்ஸ்ல இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா வாக்கிங் தான் பெஸ்ட். வாக்கிங் நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்கணும் தெரியும். நான் வாக்கிங் எப்படி போகணும், நான் அந்த வாக்கிங் பத்தி பேசிதான் ஃபேமஸ் ஆனேன் தமிழ்நாட்டில். ஓ சரிங்க சார். எப்படி வாக்கிங் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். புதுசா பார்க்கணும்னு தெரியணும். இது வந்து நடை. இது நடை. ஓகே, கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அரசியலை பத்தி பேசிக்கிட்டு இப்படியே நடப்பாங்க. இது நடை. வாயை மூடிக்கிட்டு நல்லா ஃபாஸ்டா வேர்க்கிற மாதிரி. அதாவது என் பர்ஸை ஒரு அடிச்சு ஓடுறான், அவன் நான் நடந்தே போய் பிடிக்கணும். ஓ புரியுது சார். எப்படி நடக்கும்? ஆமா சார், ரொம்ப வேகமா நடப்போம் சார். எப்படி வேகமா நடப்போம்னா மேக்சிமம் ஃபாஸ்டா இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வேர்க்கும். உடம்புக்கு கொழுப்பு எல்லாம் குறையும். வேர்க்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு இதே மாதிரி வேகமா எடுத்து வாட்ச பாருங்க. அந்த டயத்தை மறுபடியும் ஃபாஸ்டா வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. சரிங்க சார். அப்போ குறைக்கும் போது கிட்டத்தட்ட அதுவே ரன்னிங் மாதிரி வந்துடும். ரன்னிங் ஸ்பீட்ல வந்துடும். புரியுது. ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க.
அடுத்த டவுட்னா என்ன கேளுங்க. சரிங்க சார், கண்டிப்பாக சொல்லணும். அப்படியே சார் ஓகே சரி சார், கண்டிப்பாக அருமையாக சாரோட ஒரு விளக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் சார். நம்ம சேனல்லையும் பாருங்க, உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி நிறைய கொடுத்துருப்பேன். இது ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒன்று. டேய் தம்பி, உன் பேர் என்ன பேரு? முகமது சைஃப். முகமது சைஃபுல். தேங்க்யூ பாய், நன்றி.